வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேட்டுப்பாளையத்தில் சாயப்பட்டறை கழிவுகள் கலப்பதால் நிறம் மாறிய பவானி ஆறு. பவானி ஆற்று நீரை பருகும் பொதுமக்களுக்கு உடல்நல கோளாறு ஏற்படுவதாக தகவல். திருப்பத்தூரில் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் அரசு கட்டிடம் கட்டியதற்கு எதிர்ப்பு. கிராம மக்கள் ஒன்று திரண்டு நெடுஞ்சாலையில் சாலை மறியல். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே டிரான்ஸ்பார்மர் பழுதானதால் மின் விநியோகம் பாதிப்பு. மீண்டும் மின் இணைப்பு வழங்க மின்வாரிய அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக புகார். காஞ்சிபுரம் அருகே விளைநிலத்திலிருந்து தர்பூசணிகளை அள்ளிச் சென்ற கிராம மக்கள். தோட்ட உரிமையாளர் இல்லாததால் சாக்கு பைகளில் தர்பூசணிகளை எடுத்துச் சென்ற இளைஞர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மாரடைப்பால் சிலம்ப ஆசிரியர் உயிரிழப்பு. அழுது கொண்டே சிலம்பம் சுற்றி மாணவர்கள் அஞ்சலி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மேட்டுப்பாளையத்தில் சாயப்பட்டறை கழிவுநீர் கலப்பதால் பவானி ஆறு மாசடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. மேட்டுப்பாளையம் வழியாக செல்லும் பவானி ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு 17 குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பவானி ஆற்று நீர் பல லட்சம் மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் உள்ளது. இந்நிலையில் சிறுமுகையில் இயங்கி வரும் சாயப்பட்டறை சாயக்கழிவுகளை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் பவானி ஆற்றில் கலந்து வருகின்றன. இதனால் ஜடையம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் இருந்து சிறுமுகை வரை பவானி ஆற்று தண்ணீர் நிறம் மாறி காணப்படுகிறது. சாயக்கழிவுகள் கலப்பதால் பவானி ஆற்று நீரை குடிக்கும் பொதுமக்களுக்கு பல்வேறு உடல்நல கோளாறுகள் ஏற்படுகின்றன. இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து விதிகளை மீறும் சாயப்பட்டறைகளுக்கு சீல் வைக்குமாறு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே கோயில் நிலத்தில் அரசு கட்டடம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட வங்கி, மகளிர் சுய உதவிக்குழு, பத்திரப்பதிவு அலுவலகம் உள்ளிட்ட கட்டடங்களை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார். புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்ட இடம் கோயிலுக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது. இந்த இடத்தில் பள்ளிக்கூடம் மட்டுமே கட்ட வேண்டுமென கிராம மக்கள் கூறி வந்த நிலையில் அரசு கட்டடங்கள் கட்டப்பட்டது அவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ஆதியூர் கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் சேலம் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த போராட்டம் கைவிடப்பட்டது. இருப்பினும் மறியல் போராட்டம் காரணமாக திருப்பத்தூர் சேலம் நெடுஞ்சாலையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தளி அருகே மின்சாரம் இல்லாததால் விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் பயிர்கள் கருகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பேலாளம் கிராமம் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு டிரான்ஸ்பார்மரில் உள்ள காப்பர் கம்பிகள் எரிந்ததால் மின் விநியோகம் தடைபட்டது. இதனால் பேலாளம் கிராம மக்கள் மின்சாரமின்றி கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மின்வசதி இல்லாததால் விவசாயிகளால் விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியவில்லை. இப்பகுதியில் அடிக்கடி டிரான்ஸ்பார்மர் பழுதாகி வருவதாக கூறப்படும் நிலையில் மின்வாரிய அதிகாரிகள் பணம் கொடுத்தால்தான் மட்டுமே சீரமைப்பு பணியில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் மின்வாரிய அதிகாரிகள் பழுதடைந்த டிரான்ஸ்பார்மரை சரி செய்தனர். இந்த ஊரில் வந்துட்டு டிரான்ஸ்பார்மர் அடிக்கடி 4 வருஷமாக வந்துட்டே இருக்குது சார். கரண்ட் வந்து டிபி ஆஃபீஸில் வந்து எதுவுமே ஸ்டெப் எடுக்கிறதில்ல. நாங்கள் தான் வந்துட்டு சொந்தமாக போயிட்டு ஒரு ஆளுக்கிட்ட 1000 ரூபாய் பிச்சை எடுத்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 3 வருஷமாக ரெடி பண்ணிட்டு இருக்குங்க. இந்த வருஷமாக வந்துட்டு நாலாவது நாளாக தண்ணி இல்லை சார். போரில் கூட தண்ணி இல்லை. இங்கே போர் எது ஆட்டர் பம்பு எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து பழத்தில் எடுத்து வந்து குடிச்சிட்டு இருக்குங்க. இபி ஆஃபீஸ்காரங்க கேட்டால இன்றைக்கி ரெடி பண்ணுறாங்க, நான் இன்றைக்கி சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை
எதுவுமே இது இல்லை. நான் திங்கக்கிழமை எடுத்துன்னு வந்து நீங்கள் ஏதாவது காசு ரெடி பண்ணுங்க, ஒரே நாள் எடுத்துன்னு வந்து ரெடி பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ரீடிங் எடுக்கிறோம் வந்துட்டு 8 மாதம் ஆச்சு, ரீடிங் எடுக்கிறதுக்கு வரதில்லை. மீட்ரு வெந்து போய் காசு கட்டினா வந்துட்டு இப்போ 6 மாதம் 8 மாதம் ஆனாலும் கூட மீட்ரு வெந்து போயிருக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்குறது இல்லை. இப்படி இருக்குது சார். இது அரசாங்கம் வந்துட்டு எதுவுமே இதை எடுக்கிறது இல்லைன்னு இது பண்ணுறதுங்க. நெல்லையில் பொது கழிப்பிடம் முறையாக பராமரிக்கப்படாததால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் ஊராட்சியில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு பொது கழிப்பிடம் கட்டப்பட்டது. பயன்பாட்டுக்கு வந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு கழிப்பறை சுத்தம் செய்யப்படவில்லை. இதனால் கழிவறை பொதுமக்கள் யாரும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மோசமான நிலையில் காணப்படுகிறது. கழிவறை இருந்தும் பலன் அளிக்காததால் மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் உடல் உபாதைகளை கழிக்க முடியாமல் அவதிக்குள்ளாகியுள்ளனர். எனவே பொது கழிப்பிடத்தை சுத்தம் செய்யுமாறு ஊராட்சி நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உத்திரமேரூர் அருகே விளை நிலத்தில் இருந்த தர்பூசணிகளை கிராம மக்கள் சாக்கு பைகளில் அள்ளிச் சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டத்திற்குட்பட்ட வெங்கச்சேரி, ஆதவம்பாக்கம், மலையாங்குளம், வாடாதவூர் உள்ளிட்ட இடங்களில் தர்பூசணி விளைவிக்கப்படுகிறது. வாடாதவூர் பகுதியில் பாண்டிச்சேரியை சேர்ந்த விவசாயி ஒருவர் 20 ஏக்கர் பரப்பளவில் பச்சை, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் கொண்ட தர்பூசணிகளை பயிரிட்டு வந்தார். விளைநிலத்தை பராமரிக்க நில உரிமையாளர் வடமாநில தொழிலாளர்களை வேலைக்கு நியமித்துள்ளார். கடந்த வாரம் முதற்கட்ட அறுவடை பணிகள் நிறைவடைந்த நிலையில் தர்பூசணி பழங்கள் சென்னை, கோயம்பேட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் வடதாவூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் மூட்டை மூட்டையாக தர்பூசணி பழங்களை அள்ளிச் சென்றனர். திருமயம் அருகே மாரடைப்பால் உயிரிழந்த சிலம்ப ஆசிரியருக்கு மாணவர்கள் அழுது கொண்டே சிலம்பம் சுற்றி அஞ்சலி செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் நமுனசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகணேசன். இவர் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுத்து வந்தார். இந்நிலையில் கபடி வீரரான இவர் திருப்பத்தூர் அருகே உள்ள பட்டமங்கலத்தில் நடைபெற்ற கபடி போட்டியில் கலந்து கொண்டு விளையாடினார். அப்போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சிவகணேசன் பரிதாபமாக உயிரிழந்தார். உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு அவரது உடல் திருமயத்தில் உள்ள சிலம்பம் கற்றுக் கொடுக்கும் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதனையடுத்து சிவகணேசனிடம் சிலம்பம் பயின்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அழுது கொண்டே சிலம்பம் சுற்றி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் 2வது ஸ்தலமாக உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோயில் உள்ளது. இக்கோயிலில் திரு அத்தியன 10 நாட்கள் நடைபெறும் திரு அத்தியன உற்சவ விழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. இவ்விழா முதல் 5 நாட்கள் திருமொழி திருநாளாகவும் 2வது 5 நாட்கள் திருவாய்மொழி விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. திருவாய்மொழி விழாவின் முதல் நாளையொட்டி கமலவல்லி நாச்சியார் தங்க பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதனைத் தொடர்ந்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அந்த வழியாக சுவாமியின் பல்லக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது பக்தர்கள் திருவாய்மொழி பாசுரங்களை பாடி வழிபாடு செய்தனர். போஸ்டர் ஹெட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ்.
ஸ்ரீபெரும்புதூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் தாம்பரம் ஜங்ஷன் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று பழுதாகி நின்றது. லாரியை அகற்ற முயன்றபோது அதிலிருந்த ஜல்லிக்கற்கள் தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டியது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் ஜல்லிக்கற்களை அகற்றினர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே கனரக வாகனங்கள் செல்வதால் விபத்துகள் ஏற்படுவதாக கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சிப்காட் பூங்காவில் 30க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. சிப்காட்டிற்கு செல்லும் கனரக வாகனங்கள் வெங்காடு கிராமத்தின் வழியாக தினம்தோறும் சென்று வருகின்றன. இதனால் அப்பகுதியில் சுற்றுச்சூழல் மாசுபடுவது மட்டுமின்றி விபத்துகளும் அடிக்கடி நடப்பதாகவும் அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே கனரக வாகனங்களை மாற்றுப்பாதையில் இயக்க வலியுறுத்தி வெங்காடு கிராமத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே குடிநீர் வசதி இல்லாமல் மலை கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் கேர்மாளம் மலை கிராமம் அமைந்துள்ளது. மின் பற்றாக்குறையால் இப்பகுதியில் கடந்த சில நாட்களாகவே மின் மோட்டார்கள் இயக்க முடியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மலை கிராம மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று குடிநீர் எடுத்து வருகின்றனர். வரத்து அதிகரித்துள்ளதால் மருத்துவ குணமிக்க நீலகிரி மலைப்பூண்டின் விலை கடுமையாக சரிந்துள்ளது. நீலகிரியில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலைப்பூண்டு உற்பத்தி அதிகமாக செய்யப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ மலைப்பூண்டின் விலை 500 ரூபாயாக இருந்தது. இதனால் விவசாயிகள் அதிக அளவில் மலைப்பூண்டை உற்பத்தி செய்ய தொடங்கினர். தற்போது வரத்து அதிகரித்துள்ளதால் மலைப்பூண்டின் விலை 40 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை மட்டுமே சந்தையில் விற்கப்படுகிறது. கோடை காலத்தில் வன விலங்குகளின் தாகத்தை தணிக்கும் விதமாக கோவையில் வனத்துறையினர் வனக்குட்டைகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோடை காலம் நெருங்கி வரும் நிலையில் மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக வறண்டு வருகின்றன. இதனால் வன விலங்குகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே வன விலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்க வனத்துறை அதிகாரிகள் நீர்நிலைகளை சீரமைத்து தண்ணீரை நிரப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரசு பள்ளியில் நடைபெற்ற மாநில அளவிலான கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆற்காடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழாவை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இதில் புல்லாங்குழல் வாசித்து 2ஆம் இடம் பிடித்த அரசு நடுநிலைப்பள்ளி மாணவிக்கு 5000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற 19ஆம் ஆண்டு மயூர நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு மயூர நாட்டியாஞ்சலி கலை விழா 4 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் மங்கள இசையுடன் தொடங்கிய முதல் நாள் நிகழ்ச்சியில் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாட்டிய நாடகங்கள் நடைபெற்றன. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 மாவட்டங்களில் நடந்து விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம்.
புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் காளைகள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் வி லட்சுமிபுரம் கிராமத்தில் மாட்டு வண்டி இல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சின்ன மாடு என 2 பிரிவுகளில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 22 ஜோடி மாடுகளும் அதன் சாரதிகளும் கலந்து கொண்டனர். போட்டி தொடங்கியதும் இலக்கை நோக்கி காளைகள் மின்னல் வேகத்தில் ஓடின. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் கைதட்டி சாரதிகளை உற்சாகப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. மாநில அளவிலான மல்யுத்த போட்டியில் சேலம் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் தட்டிச் சென்றது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் மாநில அளவிலான மல்யுத்த போட்டி நடைபெற்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான இப்போட்டியில் சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சேலம் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் வென்றது. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் MP சந்திரசேகரன் பதக்கங்களை வழங்கினார். மீண்டும் பிற்பகல் 2:30 மணிக்கு ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 சந்திப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு 8 மணி செய்திகளை பார்க்கலாம். வணக்கம்.